ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം പഞ്ചമസ്കന്ധം 5ാவது സ്കന്ധത്തിലെ 18ാவது അധ്യായം. மகிஷாசுர வதமாக்கும் இந்த அத்தியாயம் வர்ணனை பண்றது. தேவியும் மகிஷனுமான பேச்சுவார்த்தையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். திருமணம் பண்றதுக்கு ஒன்ன ஆசைப்படுற, என்ன திருமணம் பண்ணிக்கோ, மந்தோதரிய மாதிரி ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்தோதரியோடு கதை என்னவாக்கும் அப்படின்னு தேவி கேட்டோன்னு அதுக்கான பதிலெல்லாம் சொன்னதை நம்ம பார்த்தோம். இப்போ மகிஷன் மறுபடியும் தேவிட்ட சொல்றேன், மந்தோதரியோடு கதை கண்டினியூ ஆகிறது இந்த அத்தியாயத்தில். மகிஷ உவாச்ச 1வது ஸ்லோகம். தஸ்யாஸ்து பகினி கன்யா நாம்னா சேந்துமதி சுபா தஸ்யாஹ து பகினி கன்யா நாம்னா च इंतुमदी शुभा विवाह योग्या संजाता सुरूप अवरजा तदा. विवाह योग्या संजाता सुरूपावरजा तदा. മന്ദോദരിക്ക് ഒരു തങ്കയുണ്ട്. അവൾക്ക് പേര് ഇന്ദുമതി. നല്ല ഒരു പെണ്ണാക്കും അവൾ. അഴകാന അവൾ திருமணப்பிராயத்தில் வந்து சேர்ந்தா. அக்காவான மந்தோதரி திருமணம் வேண்டான்னு நிற்கிறாளே, இப்போ திருமண வயசுல இந்துமதி அப்படிங்கிற தங்கை வந்துட்டா. 2வது ஸ்லோகம். தாஸ்யா விவாஹ சம்ருத்த சம்ஜாதஸ்ச ஸ்வயம்வர ராஜானோ பகுதேஷீயா சங்கதாஸ்தத்ர மண்டபே. ராஜகுமாரியோடு அப்பா ஸ்வயம்பரம் நடத்தலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிண்டு இந்துமதியோடு விவாகத்தை நிச்சயிச்சார். நானா தேசங்களிலேருந்து நிறைய ராஜாக்கள் எல்லாம் அந்த ஸ்வயம்பரத்தில் பங்கெடுக்கிறதுக்கு அங்க வந்தா. 3வது ஸ்லோகம். தயாவ்ருதோ மிருப கஷ்சித் பலவான் ரூப சம்யுதா குலசீல சமாயுக்த சர்வலட்சண சம்யுதா. சக்தன், ரொம்ப அழகு, நல்ல குலம், நல்ல கேரக்டர், இப்படியெல்லாம் இருக்கிறவனும் சர்வ லட்சணங்கள் ரொம்ப வழிஞ்சவனுமான ஒரு ராஜாவை இந்துமதி செலக்ட் பண்ணி ஸ்வயம்பரம் பண்ணிண்டா. 4வது ஸ்லோகம். ததா காமாது ராஜாதா விடம் வீட்சிய மிருபம் துசா சகமே தெய்வ யோகாத்து ஷடம் சாதுர்ய பூஷிதம். அந்த டைமில் ரொம்ப குறுக்கு புத்தி இருக்கிறவனா இருக்கிற, அடுத்தவாளை ஏமாத்துறதுல சாமர்த்தியம் இருக்கிற, பார்த்தா
அழகாயிருக்கிற ஒரு ராஜாவை பார்த்துட்டு விதிவசால் மந்தோதரியோட மனசு அந்த ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசையில நின்னுது. தங்கையோடு கல்யாணம் முடிஞ்சது. அந்த அவசரத்திலேயாக்கும் இப்படி ஏமாத்துக்காரனா இருக்கிற, பார்த்தா அழகு ஆனா மனசு அழகில்லை அப்படி இருக்கிற ஒருத்தனை மந்தோதரி விரும்பினான். அஞ்சாவது ஸ்லோகம். பிதரம் பிராஹ தன்வங்கே விவாஹம் குரு மே பிதா இச்சாமேத்ய சமுத்போதா திருஷ்ட்வா மத்ராதிபந்திஹ. அப்பா கிட்ட சொன்னா, அப்பா எனக்கும் திருமணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஆசை வந்தாச்சு, எனக்கும் கல்யாணத்தை பண்ணித்தாங்கோ. இங்க அந்த ராஜாவை பார்த்தோன்னே எனக்கும் திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துடுத்து. ஆறாவது ஸ்லோகம். சந்திரசேனோபி தத்சுத்வா புத்ர்யாஸ்தத்பாஷிதம் ரஹ பிரசன்னேன ச மனசா தத்கார்யே தத்பரோபவத். ரொம்ப ரகசியமாயிட்டு புத்திரி சொன்னதை கேட்டுட்டு அப்பாவான சந்திரசேனன் குஷியோடு கூடிட்டு மனசோடு கூடிட்டு அந்த திருமணத்தை பண்ணி கொடுக்கறதுக்கு தால்பரியம் அவருக்கு வந்தது. ஏழாவது ஸ்லோகம். தமாஹூய நிருபம் கேஹே விவாஹ விதினா ததௌ கன்யாம் மந்தோதரீம் தஸ்மை பாரிபர்ஹம் ததா பஹு. அந்த ராஜாவை மந்தோதரி விரும்பின அந்த ராஜாவை கொட்டாரத்துக்கு வரவழைச்சார். கன்னிகையான மந்தோதரிய விதிபூர்வம் கன்யாதானம் பண்ணி கொடுத்தார். நிறைய தனமும் கொடுத்தார், ஸ்திரீதனமாயிட்டு. எட்டாவது ஸ்லோகம். சாருதேஷ்ணோபிதாம் பிராப்ய சுந்தரீம் முதிதோபவன் ஜகாம ஸ்வக்ருஹம் துஷ்டோ ராஜாபி சகித ஸ்திரியா. ரொம்ப அழகியா இருக்கிற அவளை கிடைச்சதுல அந்த ராஜாக்கும் ரொம்ப குஷியாச்சு. அந்த ராஜா குஷியோடு கூடிட்டு அவளோடு கூடிட்டு அவரோட வீட்டுக்கு போனார். ஒன்பதாவது ஸ்லோகம். ரேமே நிருபதி சார்தூல காமின்யா பகுவாசரான் கதாஜித் தாசபத்மியாச ரமமானோரஹ கிலா. மந்தோதரி அப்படிங்கிற தன்னோட மனைவியோடு கூடிட்டு அந்த ராஜசிம்ஹாசனம் அதுல ஏறி உக்காந்துட்டு அவரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார். ஒரு நாளைக்கு பிருத்திய பத்னியுமாயிட்டு அந்த ராஜா சந்தோஷத்தோடு கூடிட்டு இருக்கிற அந்த டைம் என்னத்த சொல்றது. பத்தாவது ஸ்லோகம். சைரந்திரியா கதிதம் தஸ்யை தயா திருஷ்டபதிஸ்ததா உபாலம்பம் ததௌ தஸ்மை ஸ்மிதபூர்வம் ருஷான்விதா. பிருத்திய பத்னியுமாயிட்டு மகாராஜா இருக்கிறத நான் பார்த்தேன், கணவர் மனைவியாயிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு மந்தோதரியோடு சகி போய் மந்தோதரிட்ட சொன்னா. அதன்படி அவள் ராஜாவை போய் பார்த்தா. கோபம் நன்னா இருக்கு மனசுல இருந்தா கூட ചിരിച്ചുണ്ട് പല പല ഇൻസൾട്ടേഷനാன വാർത്തകളെ ഉപയോഗിച്ച നന്നായി ഇൻസൾട്ട് പണിന കണവരെ.
11வது ஸ்லோகம். கதாசிதபி சாமான்யாம் ரஹோரூபவதீம் ரிபா क्रीडयन् लालयन् दृष्ट गेदं प्राप तदैव सा. வேறொரு நாளைக்கு அழகாயிருக்கிற இன்னொரு வேலைக்காரி பெண்ணோடு கூடிட்டு சந்தோஷத்தோடு கூடியிருக்கிற கணவரை அவளுக்கே டைரக்டாயிட்டு பார்க்கறதுக்கு சாதிச்சது. அவளுக்கு ரொம்ப ரொம்ப துக்கம் அப்படிங்கிறது உண்டாச்சு மந்தோதரிக்கு. 12வது ஸ்லோகம். நத்ஞாதோயம் ஷட பூர்வம் யதா திருஷ்ட ஸ்வயம்வரே கிம் கிருதம் துமயா மோஹாத் வஞ்சிதாஹம் நிருபேனஹ. ஸ்வயம்வர பந்தலில பார்த்தோன்னே இந்த அளவுக்கு ஒரு கெட்டவனாக்கும் அப்படின்னு தெரியலையே, வெளிப்படையான தோற்றத்தால கேரக்டர் தெரியாம போச்சே, மோகத்தால என்ன ஒரு விட்டித்தரமாக்கும் நான் செஞ்சு கூட்டினேன், இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிண்டு ஏமாந்து போயிட்டேனே, கஷ்டம். 13வது ஸ்லோகம். கிம் கரோம்யத்ய சந்தாபம் निर्लज्जे निर्घृणे षडे का प्रीतिरीदृशे पत्यौ दिगद्य मम जीवितम. സങ്കടപ്പെടാമല്ലാക്കി ഇവരെ ഇനി എന്ന് ചെയ്യறதுக்கு പറ്റും? ലജ്ജയാകരുത്. நன்றி கட்ட துஷ்டனான இப்படி ஒரு கணவரை எப்படி பாசத்தோடு கூடிட்டு நேசிக்க முடியும்? என்னோட வாழ்க்கையே வேஸ்டா போயிடுதே. 14வது ஸ்லோகம். ஆத்ய பிரபிருதி சம்சாரே சுகம் த்யக்தம் மயாகலு பிரதி சம்போகஜம் சர்வம் சந்தோஷோத்யமயா கிருதா. இப்போ எனக்கு மனசுல விரக்தி வந்தாச்சு. இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இனி எனக்கு வேண்டாம். கணவர் முகாந்திரமா எனக்கு உண்டாகிற எல்லா சுகங்களையும் நான் இதா வேண்டான்னு வைக்கிறேன். அது என்ன சுகம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சாச்சு. இனி எனக்கு அது மேல ஆசை ஒன்றும் இல்லை. இவன் எப்படியோ போகட்டும். 15வது ஸ்லோகம். அகர்த்தவ்யம் கிருதம் காரியம் தஜ்ஜாதம் துக்கதம் மயா தேஹத்யாக கிரியதே சேத் ஹத்யாதீவ துரத்யயா. செய்யக்கூடாததை நான் செஞ்சுட்டேன். இப்படி ஒருத்தனை திருமணம் பண்ணிருக்க கூடாது. அது எனக்கு துக்கமாயிட்டு பவிச்செடுத்து இந்த சரீரத்தை உபேட்சிச்சாலோ. ஆனா ஆத்மஹத்தியை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாபம். நீ என்னவாக்கம் பண்றது? 16வது ஸ்லோகம். பித்ருகேஹம் ரஜாம்யாசு தத்ராவின சுகம் பவேத் ஹாஸ்யயோக்யா சகீனாம் தூ பவேயம் நாத்ர சம்சயா. அப்பாவோடு வீட்டுக்கு போனாலோ அங்கேயும் சுகமொன்னும் உண்டாகாது. என்னோடு நிலைமைய பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவா, சிரிப்பா. எந்த ஒரு சந்தேகமும் அதில் இல்லை. எல்லாரும் பரிதாபமாயிட்டு வர பாப்பா என்ன. 17வது ஸ்லோகம். தஸ்மாதத்ரைவ சம்வாசோ வைராக்யயுதயாமயா கர்த்தவ்ய காலயோகேன தியக்த்வா காமசுகம் புனா. அதனால காமசுகங்கள் எல்லாம் உபேட்சிச்சு காலதோஷமாக்கும் இது அப்படின்னு நினைச்சு
இங்கேயே இருந்துடுறேன். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படின்னு மகிஷன் சொல்லறான். அதனால மகிஷ உவாச்சா 18வது ஸ்லோகம். இதி சஞ்சின்த்ய சானாரி துக்கசோக பராயண ஸ்திதா பதிகிருஹம் த்யக்த்வா சுகம் சம்சாரஜம் ததா. இப்படி நிச்சயிச்சு உரைச்சு பிதிருகிரகத்துக்கு போகாதக்கு இந்த பிரகிருதியில இருக்கிற எல்லா சுகங்களும் வெடிஞ்சு எப்பவுமே துக்கத்தோடு கூடிட்டு அந்த கணவரோட வீட்டிலேயே வாழ்ந்தா. 19வது ஸ்லோகம். தஸ்மாத் த்வமபி கல்யாணி மாமனாத்ருத்ய பூபதி அன்யம் கா புருஷம் மந்தம் காமார்த்தா சம்ஸ்ரயிஷ்யசி. அதனால ஏ அழகி மங்கள ஸ்வரூபிணி, ராஜாவான என்ன ரெஸ்பெக்ட் பண்ணாதக்கி, என்ன திருமணம் பண்ணிக்காதக்கி நீ இருக்காதே. அப்படி இருந்தானா ஃபியூச்சர்ல உனக்கு காமம் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆயிட்டு கெட்டவனாயிருக்கிற வேற எவனையாவது ஒருத்தனை ஆசிரியிക്കേണ്ടി வர சிச்சுவேஷன் உண்டாகும். இந்த நான் எப்படிப்பட்டவன் உனக்கு சொன்னேன், நீ சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கிறவனாவே இருப்பேன். உனக்காக தேவர்கள் கிட்ட கூடியும் நான் மித்ரபாவத்துவத்துல இருப்பேன். அப்படியெல்லாம் இருக்கிற என்ன வேண்டான்னு வச்சுட்டு, உனக்கு எரும மாடோட முகம் பிடிக்காது அப்படின்னு நினைச்சிட்டு நல்ல அழகான மனுஷ ரூபம் வச்சுண்டாக்க நான் வந்திருக்கேன். இனியும் நீ சொன்னானா என்னென்ன ரூபம் வேணுமானாலும் நான் சீகரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். அப்படி இருக்கிற என்ன வேண்டான்னு வைக்கிறது உனக்கு புத்திக்கு தகுந்தது கிடையாது. அப்படி செஞ்சானா நீ நான் சொன்னேனே ஒரு கதை, அதுல இருக்கிற அந்த மந்தோதரிய மாதிரி ஆயிடுவாய். 20வது ஸ்லோகம். வஜனம் குரு மே தத்யம் நாரீணாம் பரமம் ஹிதம் அக்ருத்வா பரமம் சோகம் லப்ஸ்யசே நாத்ர சம்சயா. உண்மையான விஷயமாக்கு நான் சொல்றேன். பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான விஷயமாக்கும் நான் சொல்றேன். அதை செஞ்சுக்கோ. செய்யாம இருந்தா அதுக்கப்புறமா வர துக்கம் அனுபவிக்க வேண்டி வரும். அதுல சந்தேகம் ஒன்றும் இல்லை. அதுக்கு தேவி பதில் சொல்லறதாக்கும் அடுத்த ஸ்லோகம். அதனால தேவி வாஜா